அண்ணாமலை என்றால் அதிரடி, அண்ணாமலை என்றால் சரவடி, அண்ணாமலை என்றால் கர்ஜிக்கும் சிங்கம். உங்களுக்கு முன்னதாக அன்புடன் அழைக்கின்றோம் பேசுவதற்காக. தாய்மார்களே, இன்று குடியாத்தம் தொகுதியில் உங்களுடைய அன்பு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நடந்து வரணுமான்றீங்க, வண்டியில் வரணுமான்றீங்க, மறுபடியும் நடந்து வரணுமான்றீங்க. உங்க அன்பு இன்று அதிகப்படியான அன்பு. தமிழகத்தில் 177வது தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. 177வது தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். 176 தொகுதிகளை தாண்டி வந்திருக்கின்றோம். அப்ப தமிழக மக்களுடைய மனநிலை என்ன, எப்படி யோசிக்கிறாங்க, அரசியல் களம் எப்படி இருக்கிறது, ஒரு விவசாயி எப்படி யோசிக்கின்றார், சிந்திக்கின்றார், இல்லத்தரசு எப்படி யோசிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போற குழந்தை இருக்கக்கூடிய வீட்டில் தாய் எப்படி யோசிக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் 6 மாத காலமாக. ஆனால் குடியாத்தத்தை பொறுத்தவரை இதுவரை 16 தொகுதியில நம்மளால நடக்க முடியாம வண்டியில் வந்திருக்கிறோம் ஐயா. பாதி தூரமோ முழு தூரமோ வண்டியிலே வர வேண்டிய கட்டாயம். இந்த குடியாத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் உங்களுடைய எழுச்சி, மிகப்பெரிய அளவு. அதாவது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் ஐயா, ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். மாற்றத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். மாறணும், அரசியல் மாறணும். எப்படி தயாராகாம இருப்பீங்க? காமராஜர் ஐயா ஜெயிச்ச தொகுதி தயாராகாம இருப்பீங்களா? காமராஜர் ஐயாவை இடைத்தேர்தலை ஜெயிக்க வைத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்த தொகுதியில என் மக்கள் யாத்திரை 177வது தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியில் அப்படி இருக்கும் பொழுது நேர்மைக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். இந்த தொகுதியிலே நாணயத்திற்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். இந்த தொகுதியிலே மாற்று அரசுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அதை இன்று குடியாத்தத்தில் தமிழகத்தில் எல்லா மக்களும் கேட்கும் அளவுக்கு உறக்கமாக குடியாத்தத்திலிருந்து சொல்லியிருக்கின்றீர்கள். தமிழகம் மாற வேண்டும், அரசியல் மாற வேண்டும், ஒரு புதுவிதமான அரசியல் வர வேண்டும். இந்த அரசியல் என்பது ஜாதிகளை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு மதத்தை வாக்கு வங்கிகளாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சம்மட்டியடி அடித்து வளர்ச்சி என்பதை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து 2026 தமிழகத்தில் அமையப் போகின்ற அரசு என்பது 70 ஆண்டு காலமாக ஏங்கிக் கொண்டிருந்தக்கூடிய தமிழகத்திற்கு ஒரு விடியலாக இருக்கும் என்பதை குடியாத்தத்தில் சொல்லியிருக்கேன் ஐயா. அதற்கு முன்பு நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. அந்த வேலையை நம்ம தள்ளி போட முடியாது. அந்த முக்கியமான வேலை என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டியது முக்கியமான, இன்னும் 40 நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய வேலை. 2026 இன்னும் நேரம் இருந்தாலும் கூட 2024 நம் அனைவரும் கூட தெளிவாக இருக்கின்றோம். பாரத நாடு தெளிவாக இருக்கிறது. நமக்கு மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளையே தொடர்ந்து அமர வேண்டும் என்பதிலே பாரத நாடு மிக தெளிவாக இருக்கிறது. காரணம் என்னன்னா ஐயா, இந்தியாவை பொறுத்தவரை 1952 ஒரு விதமான அரசியலை பார்த்திருக்கும். சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சி இப்ப யாருமே அரசியல் இல்லை. காங்கிரஸ் நேரடியாக ஆட்சிக்கு வந்தார்கள். நேரு ஐயா இருந்தாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் வந்து கொண்டே இருந்தார். இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க, ராஜீவ் காந்தி அவங்க இருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. எப்படியாவது ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவுடைய பிரதமராக அமர வைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொடர் முயற்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்தியா காங்கிரஸை பொறுத்தவரை குடும்ப சொத்து, காந்தி என்கின்ற பெயரை தவிர யாருகிட்டே அது போகக்கூடாது. 4வது தலைமுறையாக ராகுல் காந்தி அமர்த்த வேண்டும் என்பதற்காக நீங்க பல விஷயத்தை பார்க்கிறேன். 10 ஆண்டுகளாக வேறு வேறு அரசியல் களத்தை பார்க்கிறீங்க. அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் என்று சொல்வார்கள். இதை பார்த்து இதை போட்டு இதை கழட்டு அப்படி. இன்னைக்கு 2019 ஒரு பெரிய முயற்சி காங்கிரஸ் கட்சி எடுத்தது. 2014 விட 2019 நமக்கு முக்கியமான தேர்தல் இருந்தது ஐயா. 2014 மாற்றத்திற்கான தேர்தல். 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல். இந்தியாவினுடைய வரலாறுல இந்த அளவுக்கு ஊழலை நாம் பார்த்தது கிடையாது. 2G அலைவரிசை ஊழல் இருந்து ஆரம்பித்து நிலக்கரி ஊழல் இருந்து ஹெலிகாப்டர் ஊழல் இருந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஊழல் இருந்து. இதற்காக நான் சொல்றேன் ஐயா, இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு தான் முதல் முறையா ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு 2004 14 வரை இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, மறந்துட்டாங்க. முதல் முறையாக ஓட்டு போடக்கூடிய சகோதரன் 18 வயசுல நிறைய மனிதர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். 22 வயசுல நின்று கொண்டிருக்கின்றார்கள். பெரியவர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனா முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 35 வயசுக்குள்ள யார் இருக்காங்களோ அவர்களுக்கு பசுமையாக 2004 14 வரை ஞாபகம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை.
எப்படி ஒரு நாடாக கூணி குறுகி நின்றோம். ஊழல் என்கின்ற அந்த பெரிய விஷயத்தை நம்ம சுமந்துகிட்டு இருந்தோம் ஐயா. இந்தியா என்று சொன்னாலே இதுங்க ஊழல் தான். நீங்க கட்சிகள் எல்லாமே ஊழல் ஆட்சி தான் நடக்கும் என்று உலகம் முழுவதுமே பார்த்துக் கொண்டிருந்தார். அதனால் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அவர்கள் வருவதற்கு முன்பு ஊழல் என்பது நம்முடைய நாட்டிலே சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வு என்பதை எங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மோடியை மட்டும் பார்க்கறீங்க, நீங்க மோடியை மட்டும் பார்த்து வளர்ந்திருக்கின்றீர்கள். 10 ஆண்டுகளாக மோடியினுடைய ஆட்சிக்கு மட்டும்தான் நீங்க குறியீடு வைக்கிறீங்க. ஏன்னா 10 ஆண்டுகளாக நீங்க மோடியை பார்க்கும் பொழுது 8 வயசு இருந்திருக்கு மோடி ஆட்சிக்கு வரும்போது. இன்னைக்கு 18 வயசுல யாரு முதல் ஓட்டு போட போறீங்களோ நீங்க 8 வயசு குழந்தையாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததை பார்த்து. அதனால இளைஞர்கள் மறந்து விடக்கூடாது, எந்த காரணத்திற்கும் அந்த பழைய இந்தியாவை நோக்கி நாம் செல்லக்கூடாது என்பதில் 2024 சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது. ஏன்னா நீங்க புது இந்தியாவை மட்டும் பார்த்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. புது இந்தியா, வேகம், ஊழல் இல்லாம நடக்கும் வளர்ச்சி. மோடி அவர்களை பொறுத்தவரை சொன்னதை செய்வார், மோடி கேரண்டி. மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு எளிமையான மனிதர். மோடி அவர்களை பொறுத்தவரை அரசியல் எல்லாம் தாண்டி மகான் ஆயிட்டார். இதைத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா மோடி அவர்கள் 2014 அங்கே வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது. ஒரு கும்பல் மறுபடியும் இந்தியாவை 2004 எடுத்து செல்வதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு இந்தி கூட்டணி என்கின்ற பெயரில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நமக்கு இன்னைக்கு தேவை தொடர்ச்சியாக மோடி அவர்களுடைய ஆட்சி 3வது முறையாக இருக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய நாட்டுக்கு இருக்கு. ஐயா, அந்த நாட்டில் எல்லா செல்வம் இருக்கு, இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. எல்லா வளமும் இருக்கு, அற்புதமான நதிகள் இருக்கு, மலைகள் இருக்கு, நமக்கு தேவையான கனிம வளங்கள் நமக்கு கிடைக்குது. யாரையும் கை கட்டி எப்போதும் நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. ஆனா 1950 2014 வரைக்குமான அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை சார்ந்து நம்முடைய நாடு வந்தது. அமெரிக்காட்ட இருந்து தான் வாங்கணும், ரஷ்யாட்ட இருந்து வாங்கணும். ராணுவத்திற்கு தளவாடங்கள் வேணுமா ரஷ்யாட்ட போங்க, வேற ஏதாவது பொருள் வேணுமா அமெரிக்கா விட்டு போங்க. 2006 இருந்து சைனாட்ட போங்க. இந்தியாவை பொறுத்தவரை கை கட்டி வேறு நாடுகளை பார்த்துதான் நம்ம அரசியல் செய்து கொண்டிருந்தோம். நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும், சுயசார்பு பாரதம் என்பது இப்பொழுதுதான் வேறு விட்டு அதனுடைய துளிர் மேல வந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. இந்தியாவிற்கு சுயசார்பு பாரதம் என்பது இப்பதான் வேறு விட்டு துளிராக மேலே வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 10-15 ஆண்டுகள் இதற்கு நாம தண்ணி ஊற்றி உரம் போட்டு சுயசார்பு பாரதம் என்பதை நீங்கள் வளர்த்தினா மட்டும்தான் 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எந்த இடத்தை இழந்தோமோ மறுபடியும் அந்த இடத்துக்கு நாம போக முடியும். எல்லா பொருளும் இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியும். உலக நாடுகளுக்கு இந்தியா என்கின்ற ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய வணிகத்தலமாக இருக்கும். உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இந்தியாவுடைய அரசியல் இருக்கும். உலகத்தினுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இந்தியாவில் இருந்து ஆரம்பிக்கும். அதை நோக்கி அந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஐயா. கடினப்பட்டு கூணி குறுகி நின்று கை கட்டி நின்று 1960 காலகட்டத்தில் கோதுமை தட்டுப்பாடு இருந்த பொழுது அமெரிக்கா விட்டு போய் பிச்சை எடுத்துட்டு வந்த கோதுமை கொடுங்க. 1991 நாம் இறக்குமதி செய்யக்கூடிய ஆயிலுக்கு பணம் கொடுக்க முடியவில்லை என்பதற்காக இந்தியாவுடைய தங்கத்தை இங்கிலாந்துல போய் அடமான வச்சு பணம் கொடுத்தங்க. அந்த காலகட்டத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதையெல்லாம் தாண்டி 2024 கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றோம். என்னுடைய நாடு, என்னுடைய கலாச்சாரம், என் கலாச்சாரத்தை சார்ந்த அரசியல், என்னுடைய நாட்டை சார்ந்த முன்னேற்றம், மக்களை சார்ந்த முன்னேற்றம் என்கின்ற அற்புதமான ஒரு தரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் ஐயா 2024 மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது இல்லைங்க ஐயா. மோடி அவர்கள் 50% வாக்கை தாண்ட வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது ஐயா. 2019 39% ஓட்டு மோடி வாங்கினார். 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 39 ஓட்டு மோடி அவர்களுக்கு வந்தது. பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு ஐயா. இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லோருக்கும் தெரியும், தெரியாதவர்கள் யாருமே இல்லைங்க ஐயா. எல்லோருக்கும் தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு. தெரியாதவங்க நம்ம யாருமே இல்லைங்க ஐயா. இந்தியா முழுவதும் தெரியும், எல்லா மாநில மக்களுக்கும் தெரியும் மோடி அவர்கள் மறுபடியும் வெல்லப் போகின்றார்கள். ஆனால் நம்முடைய கடமை ஐயா, இன்னைக்கு மோடி அவர்கள் 2 ஓட்டு மக்கள் போடுறாங்கன்னா குறைந்தபட்சம் அதனை 1 ஓட்டு மோடி வாங்கி இருக்க வேண்டும். ஏன்னா மோடிக்கு அந்த ஆதரவு நாம் கொடுக்க வேண்டியது அவசியமான தேர்வு. நீங்கள் சரியான பாதையில போறீங்க. 50% ஓட்டை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி 50% தாண்டினாங்க ஐயா. 425 சீட்டை தாண்டும். 50% வாக்குப்பதிவை தாண்டிவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி 425 எம்பிக்களை தாண்டி நாம் அமர்வோம். இன்னைக்கு நம்முடைய கேள்வி 425 எம்பி பெறுவாங்களா, 400 எம்பி பெறுவாங்களா, 450 பெறுவாங்களா என்கின்ற கேள்வி மட்டும்தான் இங்க இருக்குது. ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது சரித்திர தேர்தல். இந்தியாவுடைய அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். அதே நேரத்தில் அரசியல்ல என்னென்ன தவறு இருக்கோ அனைத்தும் இன்று தமிழக அரசியல் இருக்கு.
அரசியல்ல தவறுன்னு ஒண்ணு இருந்தா தமிழக அரசியல் இருக்கு. ஐயா 54ல கர்ம வீரர் காமராஜர் ஐயா இங்கே வந்து போட்டியிட்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாருங்க ஐயா. அந்த தேர்தல் மிக மிக முக்கியம் காமராஜர் ஐயாவுக்கு. காரணம், அவரை முதலமைச்சர் ஆக்கக்கூடிய தேர்தல் அது. குடியாத்தத்துக்கு வந்து உங்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சராக அமர்ந்தார். அவர் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது எப்படி அரசியல் மாறி இருக்குன்னு பாருங்க ஐயா. 54ல இதே மண்ணில் கர்ம வீரர் காமராஜர் ஐயா இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது ஊர் மக்கள் சொல்றாங்க, உங்க தாத்தாவா இருந்திருக்கலாம், பாட்டியா இருந்திருக்கலாம், உங்களுடைய முன்னோர்களா இருந்திருக்கலாம். காமராஜர் ஐயாட்ட சொல்றாங்க, ஐயா இங்க இருக்கக்கூடிய கவுண்டின்யா நதி அங்க யாருனாலையும் வந்துங்க ஐயா நீதி தான் வர முடியும். தெற்கு இருந்து வடக்கு வந்தாலும் சரி, வடக்கு இருந்து தெற்கு வந்தாலும் சரி, எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு பாலம் போட்டு கொடுங்க ஐயா, நாங்கள் எல்லாமே நீச்சல் அடித்துக் கொண்டு வருகின்றோம் என்று கவுண்டின்யா நதிக்காக. அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தண்ணி கொடுங்க அப்படியே. கவுண்டின்யா நதியில எங்களால் ஐயா நீந்திதான் வர முடியல, எங்களால் நடந்து வர முடியல, எங்களுக்கு தயவு செய்து ஒரு பாலம் கட்டி கொடுங்கன்னு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு இந்த பகுதியினுடைய மக்கள் கோரிக்கை வச்சு ஐயா தேர்தலில் ஜெயிச்ச உடனே காமராஜர் ஐயா அந்த பாலத்தை கட்டி கொடுத்துட்டார். இன்னைக்கும் அந்த பாலம் இருக்கு. அந்த பாலத்திற்கு நீங்க அன்பாக காமராஜர் பாலம் என்கின்ற பெயரை வச்சிருக்கிறீங்க. ஐயா காமராஜர் ஐயா காலத்திலே கட்டிய ஒரு பாலம் 2020 குடியாத்தத்துல மிகப்பெரிய புயல் வந்த பொழுது அப்பொழுது கூட கம்பீரமாக நின்ற ஒரு பாலம், இன்னைக்கும் கம்பீரமா நிக்கிற ஒரு பாலம். ஒரு தனி மனிதன் ஊழல் இல்லாம மக்களுக்கு ஒரு வேலையை செய்தால் எப்படி இருக்கும் என்பது குடியாத்தத்துல கவுண்டின்யா நதியின் மீது கர்ம வீரர் காமராஜர் ஐயா கட்டிய பாலம் ஒரு பக்கம் ஐயா, நல்ல ஆட்சிக்கு சான்று. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஐயா ரோடு எப்படி போடுவாங்க பாத்திருக்கீங்களா? வண்டி நின்னுதுன்னா அந்த 4 டயரை விட்டுட்டு ரோடு போவாங்க. டூ வீலர் நின்றுச்சுன்னா டூ வீலர் கையில மட்டும் ரோடு போட மாட்டாங்க, எல்லா பக்கம் ரோடு போடுவாங்க. அவர்கள் ரோடெல்லாம் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு போர்டு அடிச்சதுன்னா கையை வச்சு புலந்தீங்கன்னா ரோடு உங்க கையில வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லை, நீங்க ரோட்டை புழக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னா அடுத்த மலைக்கு தாங்காது. சோ 54 இருந்து 2024 வரை 70 ஆண்டுகள்ல இதாங்க அரசியல் மாற்றம். ஊழல் உள்ள எட்டி பார்த்த பிறகு, கமிஷன் எட்டி பார்த்த பிறகு, குடும்ப ஆட்சி எட்டி பார்த்த பிறகு, தற்குறிகள் ஆட்சியிலே வந்து அமர ஆரம்பித்த பிறகு 70 ஆண்டு காலத்தினுடைய மாற்றம் என்பது இங்கு இருக்கக்கூடிய காமராஜர் பாலம் ஒரு பக்கம் சான்று. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய ஒரு சின்ன பாலம் கட்டினால் கூட 2024 எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழகத்தில் மிக மிக உருக்கமான ஒரு விஷயம் உங்க ஊர்ல நடந்திருக்குதுங்க ஐயா. குடியாத்தத்துல சின்னராஜா குப்பம் பகுதியில 16 வயது சிறுமி, அவங்க பேர் நான் சொல்ல விரும்புறீங்க ஐயா, அன்பு சகோதரி. அவங்க அப்பா வந்து கூலி தொழிலாளி. எவ்வளவு சொல்லியும் கூட அவருடைய தந்தை மதுவுக்கு அடிமையாகி மது குடிப்பதை நிறுத்தல் அப்படிங்கறக்காக இந்த 16 வயது சகோதரி தற்கொலை செய்து கொண்டு ஒரு கடிதம் எழுதி வைக்கிறான் குடியாத்தத்துல. என்னுடைய தந்தை குடிப்பழக்கத்தை கைவிட வேண்டும், என்னுடைய குடும்பம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதை எழுதிவிட்டு உங்க குடியாத்தத்துல இதே தொகுதியில் இருக்கக்கூடிய சின்னராஜா குப்பத்துல 16 வயது அந்த சிறுமி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஐயா. இது தமிழ்நாடு 70 ஆண்டுகள்ல எப்படி மாறி இருக்கின்றதற்கு ஒரு உதாரணம். ஒரு பக்கம் காமராஜர் ஐயாவுடைய பாலம் பெருமையாக நிற்குது, குடியாத்தத்துக்கு யார் வந்தாலும் அந்த பாலத்தை பார்த்தா தெரியும். இன்னொரு பக்கம் குடியாத்தத்தினுடைய சின்னராஜா குப்பம் தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறது. ஒரு 16 வயது சிறுமி, கனவு இருக்கக்கூடிய சிறுமி, இந்தியாவில் எந்த உயர் பதவிக்கு வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம், ஆனால் தன்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டார். அதை பார்க்கிறோம் ஐயா. நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லா பிரச்சனையும் பார்க்கிறோம். எப்படி சரி பண்ண போறாங்க ஐயா? எப்படி சரி பண்ண போறாங்க ஐயா? குடிப்பழக்கத்திலிருந்து எப்படி தமிழகத்தை வெளியே கொண்டு வரப்போகின்றோம்? குடும்ப ஆட்சியிலிருந்து தமிழகத்தை எப்படி வெளியே கொண்டு வரப்போகின்றோம்? ஊழல் என்கின்ற வார்த்தையிலிருந்து எப்படி கொண்டு வர போறோம்? ஊழல் பண்ற கட்சிகிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் தாங்க தப்பு பண்றாங்க, எலெக்ஷனுக்கு போனா 30 கோடி ரூபாய் செலவாதுங்க, 40 கோடி ரூபாய் செலவாது, இவ்வளவு செலவாகும் பொழுது நாங்க ஊழல் பண்ணாம எப்படிங்க அரசியல் பண்றது? அரசியல்வாதியை தனியா கூப்பிட்டு கேட்டு ஏன் ஊழல் பண்றீங்கன்னா பழியை நம்ம மேல தூக்கி போடும். ஆனா எண்மண் எண் மக்கள் யாத்திரை உறக்க சொல்லுவது ஐயா, ஐயா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு கட்சியும் நல்ல தலைவர்களும் கண்ணில் காமிச்சீங்கன்னா நாங்கள் மாற்றி ஓட்டு போடுவதற்கு தயார் என்பதை முதல் தொகுதியில் இருந்து 177வது தொகுதியில் இருக்கக்கூடிய குடியாத்தம் வரைக்கும்
நம்முடைய சகோதர சகோதரிகள் தமிழகம் முழுவதுமே உறக்க பேசுறீங்க. இந்த குரலை நாங்கள் கேட்கவில்லை என்றால் தமிழக அரசியல் கட்சிகள் ஏதோ பாவம் செய்திருக்கின்றார். இந்த எழுச்சி உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு யாத்திரையில வந்து பங்கெடுத்து, குறிப்பாக காவல்துறை அவர்கள் எவ்வளவு கஷ்டம். நாங்கள் இந்த யாத்திரை நடத்துவதற்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை 2-3 காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்களுடைய சீருடை எல்லாம் கிழிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன நன்றி சொல்றதுங்க ஐயா? இவ்வளவு கஷ்டத்துல இந்த யாத்திரை நடக்குது. அதையெல்லாம் தாண்டி நீங்க வர்றீங்க. இந்த கூட்டத்திலே உங்க குழந்தையை கூட்டிட்டு வரணும், குழந்தைகிட்ட இருந்து ஒரு பூங்கொத்து கொடுக்கணும், குழந்தை ஒரு புத்தகத்தை கொடுக்கணும், அல்லது நீங்கள் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மாலையை நாங்க போட்டுக்கணும். சின்ன அன்புங்க ஐயா, சின்ன அன்பு, சின்ன அன்பு. அதுக்காக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல இன்னைக்கு ஒரு பெரும் பகுதியை செலவு செஞ்சு நீங்க வர்றீங்கன்னா, இதை நாங்கள் உணரவில்லை என்றால் மிகப்பெரிய நாங்கள் பாவம் செய்வதற்கு தயாராகி விட்டோம் என்ற அர்த்தம். தமிழகம் தயாராக இருக்கிறது, உறக்க பேசுது, மாற்றம் மாற்றம் வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. உங்களுடைய பேச்சை அரசியல் கட்சிகள் கேட்க வேண்டும் என்பது எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக தெல்ல தெளிவாக நீங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறீர்கள். எனக்கு தமிழகத்திலிருந்து ஐயா, கட்சிகள் என்னதான் சொன்னாலும் சாராயத்தை அவங்களால ஒழிக்க முடியாதுங்க ஐயா. சாராய நிறுவனங்களுக்கும் கட்சிகளுக்கும் ஒரு பின்னாடி ஒரு ஹேண்ட்ஷேக் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டாஸ்மார்க் போங்க, 5500 கடைகள் இருக்கு. டாஸ்மார்க் ஒரு மாதத்தில் விற்கக்கூடிய எவ்வளவு விற்பனை பண்றாங்களோ 44% டாஸ்மாக் விற்பனை. டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் 2 பேருத்தினுடைய சாராய ஆலையிலிருந்து கொள்முதல் மட்டுமே டாஸ்மார்க்கினுடைய 44%. எப்படிங்க டாஸ்மாக் போடுவாங்க? அவர்கள் டாஸ்மார்க் நடத்துவது அரசுக்கு வருமானம் வேண்டும், அந்த வருமானத்தை வச்சு ரோடு போடணும், ஸ்கூல் பில்டிங் கட்டணும், அதுக்காக இல்லைங்க. டாஸ்மார்க் நடத்துவதே திமுகவினுடைய நபர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலையினுடைய பொருளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடக்குது. எப்படிங்க ஐயா? ஸ்கூலுக்கு போங்க. இன்னைக்கு நிறைய தெலுங்கு பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறேன், பக்கத்திலேயே இருக்கும், ரொம்ப பக்கத்துல இருக்கும். நிறைய தெலுங்கு தாய்மொழி உங்களுக்கு தெலுங்கா இருக்கு. நிறைய பேர் இங்க 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு வந்தவங்க. இன்னைக்கு நீங்கள் தமிழர்களாக மாறி இருந்தாலும் கூட ஒரு வீட்டுல பேசுறதும் தெலுங்கு பேசுறீங்க. இந்த மாநிலம் அதை ஆமோதிக்க வேண்டும், இந்த மாநிலம் அதை சரி என்று சொல்ல வேண்டும். நம்முடைய மாநிலம் மாற்று மொழிகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது. அந்த ஒரு மீட்டிங்னா கன்னடம் பேசுறாங்க, கிருஷ்ணகிரி பக்கம். பாலக்காடு சைடு கோயம்புத்தூர் போயிட்டீங்கன்னா மலையாளம் பேசுறாங்க. ஐயா, இன்னைக்கு இந்தியா முழுவதுமே குழந்தைகள் 3 மொழிகள் கட்டாயமாக படிக்கிறாங்க. இந்தியா முழுவதும். பக்கத்துல கேரளாக்கு போங்க ஐயா, மலையாளம் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. மலையாளம் அழிந்து விட்டதா? கர்நாடகா போங்க, கன்னடம் படிக்கிறாங்க கட்டாயமாக, ஆங்கிலம் கட்டாயமா படிக்கிறாங்க, ஹிந்தி கட்டாயமா படிக்கிறாங்க. கன்னடம் அழிஞ்சிருச்சுங்களா ஐயா? நாங்கள் இன்னும் ஒரு படி மேல போறோம். இன்னைக்கு 3 மொழி என்று சொல்வதற்கே இவர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட கட்சிகள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்சம் 5 மொழிகள் நாங்க கொடுப்போம் ஐயா. 5 மொழிகள் வேண்டும், 5 மொழி வேண்டும். ஒரு பக்கம் மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், உலகத்தினுடைய வணிக தலைநகரமாக இந்தியா மாறப்போகுது. அப்ப எல்லா நிறுவனங்களும் இந்தியாவை நோக்கி வருது. ஒரு நிறுவனம் என்பது ஒரு ஊர்ல மட்டும் இருக்க போறது இல்லைங்க. தமிழகத்தில் இருக்கும், ஒரிசால இருக்கும், அதே நிறுவனம் டெல்லியில் இருக்கும், அதே நிறுவனம் ராஜஸ்தான்ல இருக்கும். முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதி என்ன சொன்னாரு? நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைனா. எப்ப சொன்னாங்க? ஒரே ஒரு மொழியை படித்து விட்டு சொல்லவில்லை, 14 மொழிகளை படித்து விட்டு. 14 மொழி. அதுல பிரெஞ்சு படிச்சுட்டு, அதுல லத்தீன் படிச்சுட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் படித்து விட்டு முண்டாசு கவிஞன் சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் எங்களை பொறுத்தவரை புதிய இந்தியாவில மிகப்பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் என்றால் அவங்க காலேஜ் முடிக்கிறக்குள்ள குறைந்தபட்சம் 3-5 மொழிகள் தெரிந்திருந்தால் நலம் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம். தாய்மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், இந்தியாவுடைய பிராந்திய மொழியிலே ஒரு மொழி கட்டாயம். பிடிச்சது எடுத்து படிப்போம். இங்க இருக்கும் தெலுங்கு எடுத்து படிப்போம். இங்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் தெலுங்கு 3வது மொழியாக கொண்டு வருவோம். அந்தந்த பள்ளிக்கூடங்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. புதிய கல்விக் கொள்கை என்னங்க ஐயா? ஒரு ஸ்கூல் கிளஸ்டர். அப்பா அம்மா நீங்க எல்லாம் பிடிஏ மீட்டிங்ல உட்கார்ந்து நீங்க முடிவு பண்ணணும் 3வது மொழி என்ன வேண்டும் என்கின்ற முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை மோடி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையில உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அரசுக்கு எந்த வேலையும் இல்லைங்க ஐயா. அரசுக்கு முடிவு செய்வதற்கு தகுதி இல்லை. கோயம்புத்தூர் பக்கத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஒன்றாக பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும் போது கிளஸ்டராக தந்தை தாய் நீங்கெல்லாம் உட்கார்ந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கும் ஏகமனதாக நம்ம குழந்தையை 3வது மொழியாக இது படித்தால் நன்றாக இருக்கும். மலையாளம் படிப்போம். கிருஷ்ணகிரி இருக்கிறீங்க, கன்னடம் படிப்போம். குடியாத்தம் இருக்கிறீங்க, தெலுங்கு படிப்போம். இதை ஒரு கும்பல் தடுக்குதுன்னா எப்படிங்க அம்மா ஏத்துக்க முடியும்? ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி, குழந்தையினுடைய ஆளுமை,
அடுத்த கட்டம் செல்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது ஒரு அரசனுடைய கடமை. ஆனா இன்னைக்கு உங்களுடைய சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு போங்க. கதிரானந்த் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். இன்னைக்கு கதிரானந்தனுடைய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் கிங்ஸ்டன் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா 3 மொழிகள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி. அவருக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆனா 60-70% குழந்தைகள் யார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறாங்களோ 2 மொழி மட்டும்தான். இந்த அரசியலை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியை திட்டமிட்டு சதியாக அரசியல் கட்சிகள் இத்தனை காலமாக நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அரசியலை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில மிகப்பெரிய எழுச்சியை இருக்கக்கூடிய அரசியலை நாம் ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தோம். நமக்கு வேண்டாம் நவோதயா பள்ளிகள் ஐயா. இந்தியா முழுவதும் நவோதயா பள்ளி. நான் மாநில தலைவராக அறிக்கை மூலமாக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் கொடுத்த ஐயா, தமிழகத்தில் நவோதயா என்கின்ற பெயர் வேண்டாமா, பேரை மாத்திக்கலாம், காமராஜர் ஐயா பேரை வைக்கலாம். காமராஜர் பள்ளிகள்னு மத்திய அரசுடைய நவோதயா பள்ளி தமிழகத்திற்குள்ள காமராஜர் பள்ளிகள் வைப்போம். ஆன் ரெக்கார்டு பாரதிய ஜனதா கட்சி நாம் சொல்லி இருக்கின்றோம். ஆன் ரெக்கார்டு நவோதயா பள்ளியில இலவசமாக 1 ரூபாய் பணம் வாங்காம ஒரு ஏழை தாயினுடைய குழந்தைக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை இலவசமாக மத்திய அரசு தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலத்திலும் கொடுக்கும் பொழுது அதை தடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு என்று கேட்டேன். ஒரு அரசியல் கட்சி என்கின்ற அங்கீகாரம் வைத்துக் கொண்டு இலவசமாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நவோதயா பள்ளியில குழந்தைகள் படிச்சு நீட் பாஸ் பண்றாங்க, ஐஐடி போறாங்க, ஐஐஎம் போறாங்க, ஐஏஎஸ் ஆகுறாங்க. ஆனா இங்க அதே கல்வி ஒரு குழந்தைக்கு வேண்டும் என்றால் தனியார் பள்ளியில 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அறிக்கையாக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தேன். ஐயா, நாங்கள் நவோதயா பள்ளியை கொண்டு வருகின்றோம். ஆரம்பத்திலே ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி கொண்டு வரும். பேரை நீங்க முடிவு பண்ணுங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் காமராஜர் கல்வி நிலையம் வைப்போம். ஆனா தயவு செய்து நீங்க அனுமதி கொடுங்க. இல்லை, வேண்டாம், மத்திய அரசு சார்ந்த எல்லா கல்வியும் உள்ள வரக்கூடாது. எப்படிங்க அதை ஏத்துக்குவோம்? எப்படி ஏத்துக்குவோம்? கேந்திரிய வித்யாலயம் நமக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார். எங்களுடைய ஆசை பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏ எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க எல்லாம் ஒரு புதிய கேந்திரிய வித்யாலயாவை திறக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள், எங்களுடைய சபதம். 4 தொகுதிகளிலும் கேந்திரிய வித்யாலயக்கான நிலத்தை பார்த்து மத்திய மந்திரியை சந்தித்து அதற்கான ஒப்புதலை வாங்கி 4 தொகுதிகளுக்கு புதிதாக ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளியை கொண்டு வரணும்னா மாநில அரசு ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. எப்படி நீங்க அந்த அரசியல் ஏற்றுக்க முடியும்? நாங்கள் போராடி கொண்டிருப்பது உலகத்தரம் வாய்ந்த கல்வி. பட்டி தொட்டி எல்லாம் கல்வி என்பது ஏழை பணக்காரன் நடுத்தரம் என்று பார்க்க கூடாதுங்க ஐயா. ஒரு ஏழை குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு சமுதாயம் கல்வியிலே முன்னிலை கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஒரு ஏழை தாய் அடுத்த தலைமுறையில ஏழையாக இருக்க மாட்டார். இதான் உலக வளர்ச்சியினுடைய அடிப்படை குறியீடு. ஆனா தமிழகத்தில் நவோதயா பள்ளி அனுமதி இல்லை, புதிய கேந்திரிய வித்யாலய அனுமதி இல்லை. எப்படிங்க ஐயா அந்த அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனால்தான் நான் திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்றேங்க ஐயா, புதிய அரசியல் பாதை நமக்கு அவசியமாகிறது, நமக்கு தேவைப்படுகிறது. எப்படி இந்தியா வளர்ச்சியிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறதோ தமிழகம் சுணங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் உதாரணம் எடுத்துக்கலாங்க ஐயா. ஸ்பெயின் போயிருக்காரு. ஸ்பெயின் எதுக்குங்க முதலமைச்சர் ஸ்பெயின் போயிருக்காருன்னா, அவர் ஸ்பெயின்ல போய் என்ன மொழி பேசுவாருங்க? ஸ்பானிஷ். ஸ்பெயின் போன உங்களுக்கு தெரியும், அங்க ஆங்கிலமே பேச மாட்டாங்க. ஸ்பெயின்ல அனைவரும் பேசுவது ஸ்பானிஷ். இன்டர்பிரட்டர் வேணும். இன்டர்பிரட்டருக்கு 1 மணி நேரத்திற்கு 250 யூரோ கொடுக்கணும். 1 ஹவருக்கு 250 யூரோங்க ஐயா. அப்படின்னா 25,000. அதாவது அவன் ஸ்பானிஷ்ல பேசுவான், இடையில இருக்கிறவன் முதலமைச்சருக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். அதுக்கு 25,000 1 மணி நேரத்துக்கு. முதலமைச்சர் தமிழ்ல பேசுவாரு, அவன் ஸ்பானிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும், அதுக்கு 1 மணி நேரத்துக்கு 25,000. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். கங்கணம் கட்டிக்கொண்டு வேறு மொழி பேசக்கூடிய ஊருக்கு போறாங்க. நாளை நம்முடைய இளைஞர்கள் உலகம் முழுவதும் செல்ல வேண்டிய நிலைமை வருங்க. போகணும். கடல் கடந்து போனால் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும். மகாத்மா காந்தி சொன்னார், ஜன்னலை திறந்து வை, எல்லாத்தையும் திறந்து வை, எல்லா இடத்திலிருந்தும் காற்று வரட்டும், ஆனால் உன்னுடைய கால் மட்டும் உன்னுடைய வீட்டிலே ஆழமாக பதிந்திருக்கட்டும். எதை கண்டும் அச்சப்படாதே. உலகத்திலிருந்து எந்த தொழில்நுட்பம் வேண்டுமானாலும் வரட்டும், கதவை ஜன்னலை எல்லாம் திறந்து வை, ஆனால் காலை உன்னுடைய வீட்டிலே அழுத்தமாகவே. அது உன்னுடைய கலாச்சாரம். அதற்காக மாற்று நாட்டினுடைய இன்னொரு விஷயத்தை நீ ஏற்பதற்காக தயங்காதே. மகாத்மா காந்தி சொன்னார். எப்ப சொன்னார்? யங் இந்தியா எழுதினார். யங் இந்தியா பத்திரிகையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினார். அதை ஏன் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் மறுக்குது? முதலமைச்சருடைய பெயரை ஃபுட்பால் விளையாடணுமா? ஸ்பெயினுக்கு அனுப்பு. ஏவா வேணு திருவண்ணாமலையில இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாரா? அங்க இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கறாங்களா? நடத்து. உங்களுடைய எம்பி கிங்ஸ்டன் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்களா? நடத்து.
அவர்களுக்கு ஒரு நியாயம், சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம் என்பதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம், நீங்களும் ஏற்க மறுக்க வேண்டும். அதுக்கு அரசியல் மாற்றம் அவசியமாகிறது. கல்வியில் ஆரம்பிச்சுங்க ஐயா, உலகத்தரம் வாய்ந்த கல்வி, உலகத்தரம் வாய்ந்த வசதிகள். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க ஒரு தார் ரோட உருப்படியா போடுறாங்களா? கேட்டா வளர்ந்த மாநிலம் காதுல பூவை சுத்தி தெரியுறாங்க. உத்தரப்பிரதேசத்தை பார்த்து என்ன சொன்னாங்க ஐயா? உத்தரப்பிரதேசனா பான்பராக்காரங்க, உத்தரப்பிரதேசனா தமிழ்நாட்டில் டாய்லெட் கழுவுத்தான் லாய்க்கு சொன்னாங்களா? பீடா வாயினுங்க உத்தரப்பிரதேச பார்த்து. உத்தரப்பிரதேச இருக்கிற யாராச்சும் ஒருத்தருங்க ஐயா தமிழ்நாட்டை பத்தி இதுவரைக்கும் தவறா பேசியிருப்பாங்களா? 70 ஆண்டு காலம் நீங்க பத்திரிகையிலயோ, டிவிலையோ, வாட்ஸ்அப் வீடியோலயோ, பேஸ்புக் வீடியோலயோ, ஆனா யூபியில் ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரங்க யாராச்சும் பத்தி உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தவறா பேசியிருக்குமா? ஐயா, தாழ்வு மனப்பான்மை இருப்பவர்கள் மட்டும்தான் இன்னொருவரை பற்றி தவறாக பேசுவார். அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு தாழ்வு மனப்பான்மை. அதனால்தான் இன்னொரு மாநிலத்தை தவறாக பேசி பேசி என்னாச்சுங்க ஐயா? 50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய பொருளாதாரத்திலே 2வது பெரிய மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் முந்தி அடித்து 2வது இடத்திற்கும் தமிழகம் 3வது இடத்திற்கு போயிருக்கும். 50 ஆண்டுகளாக இந்தியாவில் 2வது இடத்தில் இருந்தோம், மகாராஷ்டிரா முதலிடம். 50 ஆண்டுகள் கழித்து உத்தரப்பிரதேசம் 2வது இடத்திற்கும் தமிழகம் 3, இன்னும் 3 ஆண்டுகளில் கர்நாடகா 3வது இடத்திற்கும் தமிழகம் 4வது இடத்துக்கு வருங்க. குறியீடுகள் சொல்லுகிறது. எப்படி நம்ம குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியுங்கம்மா? இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் சமிட், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் 6,60,000 கோடி ரூபாய் நமக்கு உள்ள வந்துச்சுங்கம்மா. தமிழ்நாடு முழுவதுமே நாங்க பணத்தை போடுறோம், தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம். 6,60,000 கோடி. திமுக தலைவர்கள் சொன்னார்கள், இதை பாருங்க, தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த சான்று 6,60,000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். நான் தேவையில்லாம இந்த வம்புக்கெல்லாம் போறது இல்லைங்க. ஏதோ பேசிட்டு போறாங்க, சின்ன பசங்க பேசிட்டு போட்டேன். நான் 2 நாட்கள் பொறுமையாக இருந்தேன். தமிழகத்திற்கு, நம்முடைய மாநிலத்திற்கு 1 ரூபா வந்தாலும் லாபம் தான். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்போம். 2 நாட்கள் இவருடைய குற்றம் தாங்க முடியவில்லை. திராவிட மாடல் பத்திரிகையாளர் சந்திப்பை அழைத்து சொன்னேன், அண்ணே 2023 இதே உலக முதலீட்டாளர் மாநாடு உத்தரப்பிரதேசம் நடந்தது. உத்தரப்பிரதேசம் வாங்கிய பணம் 33 லட்சம் கோடி ரூபாய். 33 லட்சம் கோடி. இந்தியாவில் எந்த மாநிலமும் ஒரு நேரத்தில் ஒரு முதலீட்டாளர் சந்திப்பில் 33 லட்சம் கோடி வாங்கலை. அதுல மிக மிக மோசமான பகுதி உத்தரப்பிரதேச புண்டில்கண்ட், உத்தரப்பிரதேஷ் பீகாரினுடைய பகுதி மிக மிக மோசமான பகுதி. குறியீடு அடிப்படையில், வளர்ச்சி அடிப்படையில் அங்கிருந்து அதிகமா நம்முடைய தமிழகத்திற்கு வேலைக்கு வருவாங்க சகோதர சகோதரி. புண்டில்கண்ட் பகுதி மட்டுமே 10 லட்சம் கோடி ரூபாய் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் உத்தரப்பிரதேச புண்டில்கண்டுக்கு மட்டுமே 10 லட்சம். மொத்த உத்தரப்பிரதேசத்துக்கு 33 லட்சம். எங்க போதும் பாருங்க, எப்படி மாறுதுன்னு பாருங்க. பணத்தை பொறுத்தவரை அது ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பாக்குங்க ஐயா. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அந்த பணத்திற்கு எங்கே மரியாதை இருக்குமோ பணம் அங்கே செல்லும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே மரியாதை இருந்ததோ பணம் அங்கே செல்லாது. தமிழ்நாட்டினுடைய முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து 3 நாட்களிலே குஜராத்தினுடைய முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. 26 லட்சம் கோடி. எப்படி ஐயா தமிழகம் முன்னேறும்? ஏனென்றால் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீட்டாளருக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு வந்தா நைட்டு 11 மணிக்கு திமுக ஆடிட்டர் போய் பார்க்கணும். எல்லாம் நான் இருக்கிற வீட்டு பக்கத்துல தான் 4 லைன் தனித்தனி இருக்கிறாங்க. எல்லாம் பாதி நேரம் பாதிக்காரங்க சுத்திட்டு இருக்கும். சென்னையில இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல 11 மணிக்கு ஆடிட்டர் போய் பார்க்கணும். அவர் கமிஷன் எல்லாம் பேசி 10%, 20%, 30%, 40% பேசினதுக்கு அப்புறம் அடுத்து நான் போய் மருமகனை போய் பார்க்கணும். அவரு ஈசிஆர் சாலையில தான் இருக்காரு. அப்புறம் கார் பாத்தீங்கன்னா நைட்டு ரூம் போட்டு தங்கிட்டு காலையில மருமகன் வீட்டுக்கு போவாங்க. அவரு 11 மணிக்கு எஞ்சி வெளியே வருவாரு. நைட்டு 11 மணிக்கு பார்ப்பாரு. சோ கை கட்டி தொழிலதிபர் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த டீலிங் எல்லாம் பேசி அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை போய் பார்த்து அமைச்சருக்கு சேர வேண்டிய கட்டிங் எல்லாம் கொடுத்து அவன் தொழிற்சாலை ஆரம்பிச்சு அது விளங்குங்களா? ஊரா போய் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை சிங்கிள் விண்டோ யோகி ஆதித்யநாத் என்கின்ற மனிதன் போடுறீங்க, கொடுக்கறாங்க, வேலை செய்றீங்க, வெளியே வர்றீங்க. தமிழகம் அதை நோக்கி செல்ல வேண்டாங்களா? தமிழகம் எத்தனை நாளைக்கு நம்ம குஜராத் மாடல், உத்தரப்பிரதேச மாடல் எத்தனை நாளைக்கு சொல்லுவோம் ஐயா? எப்ப தமிழ்நாடு மாடல் என்று சொல்ல போகின்றோம்? ஊழல் இல்லாம, லஞ்சம் இல்லாம, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்ல ஒரு பணம் வந்தால் 1 மணி நேரத்தில் அதற்கான அப்ரூவலை கொடுத்து நேரடியாக நீங்கள் தொழிற்சாலை ஆரம்பித்து எங்களுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். எப்பங்க ஐயா சொல்ல போறோம்? அதனால்தான் இந்த அரசியல் மாற வேண்டும். இந்த அரசியல் மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எனக்கு டிஎன்பிசி இருக்கிறவங்க எத்தனை பேர் டிஎன்பிசி எழுதிருக்கீங்க ஐயா? கை தூக்கலாமா? குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குரூப் 1 எக்ஸாம் நடந்திருக்கு, ரிசல்ட் வரல.
குரூப் 2 இருக்கு. குரூப் 2A நேர்முக தேர்வு இல்லாம வேலை, நேர்முக தேர்வோடு வேலை. குரூப் 2க்கு ரிசல்ட் வந்திருக்கு, 116 பேருக்கு வேலை. குரூப் 2Aக்கு ரிசல்ட் வரல. குரூப் 4 26 லட்சம் பேர் எழுதி 10,000 பேருக்கு வேலை வந்திருக்கு. திமுக வந்த பிறகு 31 மாசத்துல தமிழகத்திலே குரூப் 1, 2, 3 பரீட்சை எழுதி ரிசல்ட் வரல, 4 பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்திருக்கு, 2 பாதி ரிசல்ட் வரல, 1 ரிசல்ட் வரலீங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023 ரிசல்ட் வரல, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 ரிசல்ட் வரல, டூரிஸ்ட் ஆபீசர்ஸ் எக்ஸாமினேஷன் 2023 ரிசல்ட் வரலீங்கய்யா. அதாவது திமுக வந்த பிறகு நடத்தப்பட்ட தேர்வுகள்ல 80% ரிசல்ட் வரல. 31 லட்சம் பேர் நீங்க தேர்வு எழுதிருக்கீங்க. 31 லட்சம் பேர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வேலை கிடைத்தது 10,000 பேர். திமுகவுடைய பாதி ஆட்சி காலத்துல 10,000 பேருக்கு வேலை கிடைத்து அரசு வேலை. எப்படி இந்த மாநிலம் முன்னேறுங்க ஐயா? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு அரசு வேலை. அப்ப பாதி வருஷத்துல பாதி 32 மாசம் என்பது ஒரு ஆட்சியினுடைய பாதி காலம். 1,75,000 பேருக்கு நான் அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும். 10,000. ஏன் இன்னைக்கு இவ்வளவு வழிப்பறி நடக்குதுங்க ஐயா? ஏன் எங்கே பார்த்தாலும் கொலைகள்? ஏன் எங்கே பார்த்தாலும் செயின் பறிப்பு? ஏன் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றம் ஏன் நடக்குதுங்க? காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட் இல்ல. காவல்துறை 100 இடத்துல இருக்கிற வேண்டிய இடத்துல 60 பேர் இருக்கிறாங்க. காவல்துறைக்கு 31 மாதத்துல ஒரு டிஎஸ்பி நம்ம ரெக்ரூட் பண்ணலீங்க. ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் காவல்துறைக்கு தமிழக அரசு 31 மாதத்துல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு டிஎஸ்பி கிடைக்கல. வருவது ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மத்திய அரசு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு 6 பேரோ 8 பேரோ அனுப்புறாங்க. எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை செய்யும்? ரிட்டையர் ஆனா அதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் உள்ள வரணும், ப்ரமோட் ஆகணும். இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆயிட்டா சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆகணும். சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாரு. சப் இன்ஸ்பெக்டர் புதுசா ஒருத்தர் வரணும், புது டிஎஸ்பி வரணும். அப்பதான் நம்முடைய சரகத்துக்கெல்லாம் ஆள் இருப்பான். இன்னைக்கு தமிழகத்தினுடைய காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்யணும். எப்படிங்க வேலை செய்வான்? சென்னைக்கு வாங்க, ஒரு பக்கம் போட்டி தேர்விலே பாஸ் ஆன ஆசிரியர் பெருமக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. செவிலியர்கள் இன்னொரு பக்கம் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு ரிசல்ட் வரலின் உண்ணாவிரத போராட்டம். காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட் ஒரு பக்க போராட்டம். எப்படி இந்த மாநிலம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும்? அதனால் என்னுடைய அன்பான வேண்டுதல் சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதன்மை மாநிலம் என்கின்ற அந்தஸ்தை ஊழல் கட்சிகளால் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் 2 கட்சிகளும் பாத்தீங்கன்னா பங்காளிகள்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எங்க பங்காளிங்க அவங்க பங்காளி நாங்க, எங்களை எங்க நீங்க திட்டுறீங்க. அதனாலதான் நான் சமீபத்திலே சொன்னேன், இப்படி ஒரு கட்சி சொல்லுது, ஆண்டு கட்சி சொல்லுது அவங்கள விட நாங்க சூப்பர். ஆளுகின்ற கட்சி சொல்லுது இல்ல அவங்கள விட நாங்க தான் சூப்பர். நான் என்ன சொன்னா, இது எப்படி இருக்குன்னா 2 குழந்தைங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு குழந்தை சொல்லுது, அம்மா நான் 100க்கு 5 மார்க்குன்னு. இன்னொரு பாப்பா சொல்லுது, அம்மா நான் 100க்கு 6 மார்க்குன்னு. அம்மா நம்ம 100க்கு 100 மார்க்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் 5 மார்க்கு 4 மார்க்குன்னு 70 ஆண்டு காலமாக அடித்துக் கொண்டு தமிழகத்தை ஒரு ஊழல் மாநிலமாக மாற்றி, இன்னைக்கு இந்தியா முழுவதும் வளர்ச்சி இருந்தாலும் கூட தமிழகத்திலே அந்த வளர்ச்சி இல்லை. அது மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் முடக்கி போட வேண்டும், எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எப்படி அனுமதிப்போம்? அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முடிவு அம்மா எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். ஸ்ரீரங்கத்தில் 100வது தொகுதியில் சொன்னோம், நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. ஆனா கோயிலுக்கு வெளியே கடவுளை நம்புவோன் முட்டாள் என்கின்ற வாசகத்திற்கு நாங்கள் எதிரி. அது கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது. அந்த வாசகத்தை பொது இடத்துல வைக்கலாம். நாங்கள் வைக்கும் அதை எடுக்கிறோம் என்று சொல்லவில்லை, பொது இடத்திலே வைக்கின்றோம். உங்க தலைவர் பிடிச்சிருக்கா போய் மாலை போட்டுங்க. ஆனால் கோவிலை ஒட்டி கடவுளை நம்பி உள்ளே செல்லக்கூடியவர்கள் அதை பார்த்து செல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஸ்ரீரங்கத்தில் சொன்னாங்க ஐயா, இந்த யாத்திரையில ஒரு இடத்துலயும் நம்ம கட்சியை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு குடியாத்தத்திலே சொல்லி இருக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5 மொழிகளை கொண்டு வருவோம். இங்கு பிடிச்சத படிங்க, பிடிச்சத படிங்க, குழந்தைகள் எல்லாம் படிக்கட்டும். 5 மொழிகளுக்கான ஆசிரியர் ரெக்ரூட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்து 5 மொழிகள் எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணி படிங்கம்மா. அதை குடியாத்தத்தில் அறிவித்திருக்கின்றோம். நீ என்ன மும்மொழி கல்வி இருக்கிறது, நாங்கள் 5 மொழியை கொண்டு வருகின்றோம். எப்படி எதிர்க்கணும் பார்க்கணும். பிடிச்சு 2 மொழி கட்டாயம், தமிழும் ஆங்கிலமும் கட்டாயம். 3, 4, 5 பிடிச்சதை படிங்க. அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துறோம். ஒரு குழந்தையை செலக்ட் பண்ணட்டும், டிராப் டவுன் பாக்ஸ் இருக்கும், என்ன வேணும் செலக்ட் பண்ணுங்க. அந்த குழந்தையை அந்த கிளாஸ்ல தனியா கூட்டிட்டு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசனுடைய கடமை. 80வது தொகுதியிலே சொன்னோம், டாஸ்மாக் கடைகளை 3 ஆண்டுகளிலே மூடுவோம். ஐயா முதல் நாள்ல மூடுவாங்க தெரியுங்க, அதெல்லாம் போய் முதல் நாள்ல மூடுனீங்கன்னா குடிக்கு அடிமையானவங்களை எங்கேங்க ஐயா போவாங்க? அவங்கள ரோட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க.
அதனால் டாஸ்மார்க் நீங்கள் மூட வேண்டும் என்றால் மறுவாழ்வு மையத்தை ஆரம்பித்துதான் மூட முடியுங்க ஐயா. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. மறுவாழ்வு மையத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல 3ல் 1 பங்கு கடையை மூடணும். 2 பங்கு கடை இருக்கணும். 2வது வருஷம் 3ல் 2 பங்கு கடையை மூடணும். 3வது வருஷத்துல 3ல் 3 பங்கு கடையை மூடணும். மறுவாழ்வு மையத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ஷன் சென்டருக்கு போய்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் கள்ளுக்கடைகளை திறப்போம். ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு. விவசாய பெருமக்களுக்கு எங்களை பொறுத்தவரை ஒரு பனைமரம் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க ஐயா, 167 பொருள் ஒரு பனைமரத்திலிருந்து எடுக்கலாம். ஒரு பனைமரத்தில் 167 பொருள். ஒரு குழந்தை வளர்ந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு குடும்பத்தில் 10 பனைமரம் இருந்தால் அது உங்களை பார்த்துக் கொள்ளும் என்கின்ற திட்டம் எங்கிட்டு இருக்கு. கள்ளுக்கடைகள் வேணுங்கிறவங்க போங்க, குடிங்க, அரசுக்கு வருமானம் வரட்டும். எரிசாராயத்தை குடிப்பதை விட இயற்கையிலிருந்து வரக்கூடிய கல்லை குடிங்கன்னு சொல்றேன். சமீபத்தில் கல் இறக்குவோர் சங்கம் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், அண்ணே இந்த கல் இறக்குவோர் எல்லாம் பேசாதீங்க, நீங்க கல்லை இறக்குங்க, நான் வந்து குடிக்கிறேன். தமிழகத்திற்கு தெளிவாக சொல்லுவோம், மரத்திலிருந்து தான் வருது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை கொண்டு வரப் போகின்றோம். 3 ஆண்டுகளை டாஸ்மார்க்கை மூட போகின்றோம். முதல் ஆண்டிலே 3 1 பங்கு. அது அந்த கல் இறக்குவோர் சங்கத்தினுடைய தலைவர் நல்லசாமி ஐயா அவர் நேற்று அறிக்கை கொடுத்திருக்கார். அவர் கல் இறக்குவார், மாநில தலைவர் பருகுவார். உடனே பத்திரிகை அண்ணே கல் குடிப்பீங்களா? நான் சொன்னேன், அண்ணே நான் கல் குடிக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு நான் கல்லை குடித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொன்னதை செய்யும் என்கின்ற நம்பிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனால அந்த முதல் கல்லை நான் குடிச்சுதான் ஆகணும். எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது 2வது. முதல் கல்லை நான் குடித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு தெரியணும், விவசாய பெருமக்களுக்கு தெரியணும், ஓ இவங்க சொன்னாங்கன்னா செய்வாங்க, மைக் இருக்கிறதுக்காக பேசல, இவர்கள் திட்டமிட்டு ஆழ்ந்த ஒரு அறிவோடு நுணுக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு யோசித்து செய்யறாங்க. அதனாலதான் இந்த யாத்திரையை பயன்படுத்தி 234வது தொகுதி மோடி அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது எங்களுடைய 2026 மேனிபெஸ்டோ உங்களுக்கு இருக்கும். 2024 ஒரு பக்கம், 2026 மேனிபெஸ்டோ மோடி அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது பல்லடத்தில் வெளியிடப் போகின்றோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. பாரதிய ஜனதா கட்சி வந்தா கல்வி எப்படி இருக்கும், அடிப்படை சுகாதாரம் எப்படி இருக்கும், ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும். முதல் தலைமுறை இதுவரை அரசு வேலையே கிடைக்கல, என் குடும்பத்தில் யாருக்கும் அரசு வேலை இல்லை, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசு வேலை கொடுப்போம். எல்லாம் வித்தியாசமா யோசிக்கிறாங்க ஐயா. எதுவுமே காப்பி கட் காப்பி பேஸ்ட் இல்லை. அனைத்தையும் நம்முடைய குழு அமர்ந்து ஆராய்ந்து யோசித்து தமிழகம் எங்கே செல்ல வேண்டும் என்று யோசிக்கும். எங்க குடும்பத்தில், எங்க சரித்திரத்தில், எங்க பரம்பரையில் அரசு வேலை இல்லை, அவர்களுக்கு அந்த பரம்பரையில அந்த குடும்பத்துல அரசு வேலையை நாங்கள் ஒரே குடும்பத்துல அப்பா அரசு வேலை, பையன் அரசு சேவைங்க. எல்லோருக்கும் ட்ரைனிங் கொடுத்தா எல்லா அறிவாளிக தான், பெரிய புத்திசாலி எல்லாரும் அறிவாளிக தான். கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா எந்த குழந்தையும் பிக்கப் பண்ணி அரசு வேலையை செய்ய முடியும். அதற்கான கொள்கை திட்டத்தையும் நாங்கள் வெளியிடும். அது 234வது தொகுதியில் நீங்க பாப்பீங்க. எங்களை பொறுத்தவரை இந்த யாத்திரை முழுவதுமாக முதல் தொகுதியிலிருந்து கடைசி தொகுதி வரை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐயா நாங்கள் இலவசத்திற்கு எதிரிதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அடிப்படையிலே ஒரு குடும்பத்திற்கு ஒரு வசதி தேவை என்றால் அது கண்டிப்பா வந்து சேரும். நாங்கள் அதை இலவசம் என்று சொல்லுவோம். எலெக்ஷன் அப்ப அனௌன்ஸ் பண்றது இலவசம் ஐயா. எங்களை பொறுத்தவரை ஒரு குடும்பத்துல வறுமை கோட்டுக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த அட்டையில் இருக்கு, அடுத்த 10 ஆண்டுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், பண சப்போர்ட் பண்ணணும், இன்கம் சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு குறைந்தபட்ச ஊக்கத்தொகையை அளிக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அதை நீங்க பார்ப்பீங்க. அந்த இலவசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த அவங்க மேல வந்து ஆகணும், அவர்கள் மேல வரணும். கஷ்டத்தில் இருக்க முடியாதுங்க. ஒரு ஏழை தாயினுடைய குடும்பம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7 தலைமுறை ஆகிறது. ஒரு ஏழை வந்து நடுத்தர குடும்பத்திற்கு வருவதற்கு 7 தலைமுறை ஆகிறது. அதை மோடி அவர்கள் 2 தலைமுறையாக மாற்ற முயற்சிக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே 1 தலைமுறையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யும். ஆனால் எங்களோடு நீங்கள் இருங்க ஐயா. நாம ஏதோ அந்த கதிரானந்த திட்டிருக்கு அதுக்கெல்லாம் நான் வரலீங்க ஐயா, அதுக்கெல்லாம் வரலீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய கொள்கையை விளக்குவதற்காக வந்திருக்கின்றேன். எப்படி தமிழகம் இருக்க வேண்டும், எங்கே நாம் செல்ல வேண்டும், அதற்கான பாதை என்ன. அந்த பாதையில கதிரானந்த் போறவர்களுக்கு இடம் கிடையாதுங்க. அவர்களை போன்றவர்களுக்கு இடம் இல்லை, அவங்க இருக்கக்கூடாது அந்த அரசியல். ஒரே ஒரு தகுதி சன் ஆஃப் துரைமுருகன் என்பது அரசியலை தகுதி இல்லைங்க. சன் ஆஃப் துரைமுருகன் என்பது தகுதி இல்லை, அது தகுதி இல்லை. அறளைத்துறை பற்றி மிக தெளிவாக இருக்கின்றோம். அறளைத்துறையே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். அவங்களுக்கு வேலை இல்லை. கோவில்கள் எல்லாம் அந்தந்த ஊருக்கு கொடுத்துடலாங்க ஐயா. அந்தந்த ஊர், அது உங்க ஊரு கோயில். ராஜராஜன் சோழன் கோயில் கட்டுவானாமா, அறளைத்துறை போய் கப்சா பண்ணி உள்ள உட்காந்துக்குமா? என்னங்க அநியாயம், என்ன அநியாயம்.
சோழன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்ம அண்ணன் சேகரபாபு ராஜராஜ சோழன் அறிவாளியாம பாருங்க. அதற்கும் திட்டம் இருக்கு. கோயில் எல்லாம் திரும்ப உங்க ஊருக்கே வந்துருங்க ஐயா. ஊர்ல நீங்களே கமிட்டி போட்டு கோயிலை மேனேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் அரசு அதிகாரி வருவார். கோயிலுக்கு பிரச்சனை இருக்கு, ஊர்ல ஒற்றுமை இல்லை என்றால் அரசு அதிகாரி வந்து உட்கார்ந்து தீர்ப்பார். அப்பத்தான் அரசு அதிகாரி வர வேண்டும் தவிர கோவில்ல ஒரு எண்ணெய் வாங்குறதுக்கு, பல்பு வாங்குறதுக்கு, லைட் வாங்குறதுக்கு, ஒரு பக்கோடா வாங்குறதுக்கு, கோயில் ஒரு டீ வாங்குறதுக்கு அதெல்லாம் அறநிலைத்துறை அதிகாரி ஜேசியினுடைய வேலை இல்லை. அடிப்படையிலே முழுவதுமாக தமிழகத்தினுடைய அரசியலை மாற்ற வேண்டிய காலம் இது. புது சிந்தனைக்கான காலம் இது. அதற்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, முதல்ல 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டிய முதல் வேலை நமக்கு காத்திருக்கு. அதை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக வெள்ளூர் பாராளுமன்றத்தில் மேடையில தலைவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஏசி சண்முகன் 84 எம்பி, 80 எம்எல்ஏ. 2019 ஏப்ரல் மாதத்துல இந்தியாவில் 543 தொகுதியில தேர்தல் நிறுத்தப்பட்ட ஒரே ஒரு தொகுதி வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி. எதற்கு நிறுத்தினாங்க? திமுக வேட்பாளருடைய வீட்டிலே 12 கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சாங்க. மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வைத்திருந்ததாக சொல்லி பிடிச்சாங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் மாசத்துக்கு தேர்தல் நடந்துச்சு. அந்த குடியாத்தத்தினுடைய சிறப்பு, அண்ணனுக்கு 12,000 ஓட்டு லீடு கொடுத்தீங்க. 12,000 ஓட்டு குடியாத்தனுடைய சட்டமன்றம், அதுல ஏசி சண்முக மன்னனோடு நின்று லீடு கொடுத்தீங்க. அன்னைக்கு மொத்தமாக 6 தொகுதிகளும் சேர்ந்து ஏசி சண்முக மன்னன் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தது 8181 ஓட்டு. அவ்வளவுதாங்க, வெறும் 8000 ஓட்டு. 4000 பேரை மாத்தி போட்டிருந்தா இன்னைக்கு ஒரு எம்பி நம்ம ஆட்சியில மந்திரியா கூட இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியுங்க? அவருடைய அதிர்ஷ்டம், மோடி ஐயாவுடைய முடிவு, மோடி ஐயாக்கு விட்டது. ஆனா இன்னைக்கு அவர் இதே தொகுதியில தன்னுடைய மருத்துவமனையை வைத்துக் கொண்டு 170க்கு மேல மருத்துவ கேம்ப், 700க்கு மேல ஆபரேஷன். போன ஆண்டு ஒரு கேம்புக்கு என்னை கூப்பிட்டாரு. 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், குடியாத்தத்தில் நடத்திருக்கேன், நீங்க தான் வந்து கொடுக்கணும். நான் யாத்திரையில் இருந்த காரணத்தினால் சொன்ன நீங்களே கொடுத்துருங்க. அதையெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தகுதி அண்ணன் ஏசி சண்முகம். ஒரு எம்பி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான தகுதி அண்ணன் கதிரானந்த் அவர். இதையெல்லாம் இந்த முறை நீங்க மனசில் வைத்துக் கொண்டு இன்னும் யோசித்து இன்னும் ஆழமாக சிந்தித்து 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து நீங்கள் வாய்ப்பு, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நல்ல ஒரு மனிதருக்கு இங்கிருந்து நீங்க அனுப்பினால் அனுப்புங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லா இடத்துலயும் அன்பு பாராட்டுறாங்க. கடைசியாக இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்கம்மா. 10 மணியை தாண்டி 10:30 நின்று இருக்கோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் மோடி கிட்ட நட்பு பாராட்டுறாங்க. அதனுடைய உயரிய விருதுகள் மோடி கொடுக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ் மோடியா கொடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய உயரிய விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமர் அமனுல்லா கான் மோடியா கொடுத்திருக்காங்க. பாலஸ்தீனுடைய உயரிய விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் கொடுத்திருக்காங்க. அரபு எமிரேட்னுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் சையத் கொடுத்திருக்காங்க. பஹ்ரைனுடைய உயரிய விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரினேசன்ஸ் கொடுத்திருக்காங்க. எகிப்தினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த நைல். மோடி அவர்களுக்கு 6 இஸ்லாமிய நாடுகள், ஷரியாலா இருக்கக்கூடிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மோடிக்கு கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. இந்தியாவில் எந்த அரசியல்வாதி கொடுக்கலங்க ஐயா. அதுல அந்த நாட்டினுடைய தலைவர்கள் விருது கொடுக்கும் போது சொல்றாங்க, ஷேக் முகமது ஜயீத் அபுதாபி அரசர் சொல்றாரு, அபுதாபி மோடியினுடைய 2வது வீடுங்கிறார். முதல் வீடு இந்தியா, 2வது வீடு அபுதாபி. ஜூன் மாசம் 2023 எகிப்து நாட்டுடைய கிராண்ட் முஃப்தி சொல்றாரு, பாரத பிரதமர் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து அற்புதமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார், பார்ப்பதற்கு பெருமையாக இருக்கிறது. ஜூலை மாசத்துல 2023 இஸ்லாமிய லீகினுடைய தலைவர் சொல்றாரு, அற்புதமான வளர்ச்சி, அனைத்து சமுதாய மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சி. இவங்களுக்கெல்லாம் தெரியாது, திமுக தெரியும் இல்லைங்களா? மதவாத கட்சி, மதவாத ஆட்சி, இது இந்த மக்களுக்கு எதிரான கட்சி. அம்மா, நம்மை பொறுத்தவரை நம்முடைய கலாச்சாரம் முதன்மையானது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்றால் அது கட்டியே தீர்வோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் எந்த மாற்று மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. வளர்ச்சி என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தத்துக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன் ஐயா, வளர்ச்சி 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 மட்டும்தான் நம்முடைய நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஓட்டரசியல் 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 என்பது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கம். 2024 மோடி அவர்கள் வெற்றி பெறும்போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் நம்மோடு கை கோர்த்து அந்த வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். நம்முடைய மாவட்ட தலைவர், ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர், அற்புதமாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்து நம்மோடு யாத்திரைகளை காலையிலிருந்து பங்கெடுத்து நாளையும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர்
புரட்சி தலைவர் ஐயா அவர் செல்லம் பாராட்டி வளர்த்தவர். இன்னைக்கு மோடி ஐயாவுடைய கரம் பிடித்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்துடைய பொதுச்செயலாளர், அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், கட்சியினுடைய வளர்ச்சி கடுமையாக பாடுபடக்கூடிய சகோதரி கார்த்திகேயனி முன்னாள் மேயர் நன்றியை தெரிவித்து, மாநிலத்துடைய துணைத் தலைவர், இந்த மண்ணினுடைய மைந்தர், யாத்திரையுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நரேந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர்கள் தினேஷ் அவர்கள், லோகேஷ் குமார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, நம்முடைய மாநில செயலாளராக இருந்த இந்த பகுதியிலே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அடுபாடுபட்டு ஒரு மிக எளிமையான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, திருப்பத்தூருடைய மாவட்ட தலைவர் அண்ணன் வாசுதேவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக நம்மோடு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் நகரத்தினுடைய பார்வையாளர் ஜெகநாதன் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் ஏழுமலை அவர்கள், குடியாத்தம் நகர் அண்ணன் சாய் சத்யன் அவர்கள், குடியாத்தம் ஒன்றியம் கார்த்திக் அவர்கள், பேர்ணாம்பட்டு பாபு அவர்கள், பேர்ணாம்பட்டு ஒன்றியம் வனஜா அவர்கள், மாதனூர் ஒன்றியம் அசோக்குமார் அவர்கள், கூட்டுறவுத்துறையுடைய மாவட்ட தலைவர் வாக்கீசன் அவர்கள் சிறப்பாக ஒரு மனிதனுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக கடைசியிலே வைத்திருக்கின்றனர். ஒரு இஸ்லாமியராக இருந்து அதுவும் தன்னுடைய மதத்தை முழுவதுமாக நம்பி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒரு ஓட்டையும் சேர்த்து, தனிப்பட்ட முறையிலே அவருக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட எதையும் பொருட்படுத்தாமல் நாடு முதன்மையானது, மோடி முதன்மையானவர் என்று நம்மோடு எப்பொழுதும் கூட பயணம் செய்யக்கூடிய அன்பு அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், இந்த யாத்திரையினுடைய கதாநாயகன் நீங்க தாங்க. எதையும் பொருட்படுத்தாம நிக்கிறீங்க. வெயிலை பத்தி கவலைப்படுறது இல்ல, நிக்கிறத பத்தி கவலைப்படுறது இல்ல, நடக்கிறத பத்தி கவலைப்படுறது இல்ல. ஐயோ கூட்டமா இருக்குமே போலாமா, அதை பத்தி கவலை இல்லை. கை குழந்தையை தூக்கிட்டு வர்றீங்க, கை குழந்தையோடு நடந்து வர்றீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து கண்ணீர் வருகிறது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்மில் வைத்திருக்கின்றார்களே, இந்த நம்பிக்கை உண்மையாலும் நம்மால் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற பயத்தையும் கூட அதோடு கொடுக்குறீங்க. பயம் வேண்டுங்க, நம்பிக்கையோடு பயம் இருக்க வேண்டும். பயம் இருந்தால் மட்டும்தான் தவறு செய்யக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வராது. அப்படிப்பட்ட நம்பிக்கை அந்த யாத்திரையிலே தொடர்ந்து எங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, குறிப்பாக குடியாத்தத்திலே சரித்திரம் படைத்திருக்கின்றீர்கள். சரித்திரம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கங்கை அம்மனுக்கு எப்படி ஒரு யாத்திரை சிறப்பாக இந்த மண்ணில் நடக்கும், கங்கை அம்மன் மீது எவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருக்கின்றீர்களோ, இன்று யாத்திரைக்கு அதே கங்கை அம்மன் மீது இருக்கக்கூடிய மரியாதையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி